Hey guys, welcome to Eternal Engineer Solutions. So இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Firebase அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். And நம்மளோட EES squad நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி Firebase வந்து சீக்கிரமா போடுங்க bro, Firebase tutorial போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஃபைனலாக Firebase வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம Firebase வந்து நம்ம வந்து ஆப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம். பிகாஸ் வந்து இது வந்து பார்த்துட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன, அண்ட் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த டேட்டா பேஸை, அண்ட் Firebase அப்படின்னா என்ன, அண்ட் ஏன் நம்ம வந்து Firebase சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த Firebase, இந்த டேட்டா பேஸ் அதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல டேட்டா பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த டேட்டா பேஸ் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூம் மாதிரி அப்படின்னு வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூமை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா பேஸ்க்குள்ளே டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து யூனிக்காக வந்து ஒரு ஐடி அண்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அந்த டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஐட்டம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம டக்குன்னு ஈஸியாக அந்த ஐட்டமை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இல்லைனா ஒவ்வொன்றா செக் பண்ணி இதான் செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஐடி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஐட்டம் போய் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இல்லை ஐடி வச்சு தான் இந்த மாதிரி டேட்டா பேஸஸில் வந்து நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ரூமை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தேவையான டைம் வந்து அந்த டேட்டாஸை எடுக்கிறதுக்கும், அதாவது அந்த ஐட்டம்ஸை எடுக்கிறதுக்கும். ஸோ இதே மாதிரி தான் டேட்டா பேஸ். நம்ம அப்ளிகேஷன்ஸில் வந்து தேவைப்படுற டேட்டாஸை நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணாமல் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா பேஸஸில் வந்து நம்ம அந்த டேட்டாவை அப்லோட் பண்ணிக்கிட்டு எப்போ நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்ரீவ் அப்படின்னா அதில் வந்து கெட் பண்ணிக்கிறது தான் ரிட்ரீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் டேட்டா பேஸ். அண்ட் நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குது. லைக் வந்து Oracle டேட்டா பேஸ் இருக்குது, அண்ட் MySQL, SQLite அண்ட் Firebase, இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பெய்டு டேட்டா பேஸ், அதாவது பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி டேட்டா பேஸஸும் இருக்குது, ஃப்ரீ டேட்டா பேஸஸும் இருக்குது. அண்ட் இதில் ஒன்றான Firebase பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Firebase அப்படிங்கிறது வந்து கூகுளால் டெவலப் பண்ணப்பட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ். அண்ட் இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, iOS டிவைசஸ்ஸு, ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த Firebase வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நிறைய பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவோட அனாலிட்டிக்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், ரிப்போர்ட்டை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு கிராஷ் நடந்தது அப்படின்னா நம்ம இந்த Firebase கன்சோல்ல ஈஸியாக பார்த்துக்கலாம். அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற டேட்டா பேஸை விட அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் கூகுளோடது அப்படிங்கிறதுனால செக்யூரிட்டி வைஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து Firebaseோட யூனிக் திங்ஸ். அண்ட் இதை ஏன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பராக இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பிகினர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் சூட்டபிள் டேட்டா பேஸ் அப்படின்னா அந்த Firebase தான். அண்ட் இந்த Firebase பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பேரண்ட், சைல்டு, அப்புறம் வந்து இது ஒரு ட்ரீ மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேரண்ட், சைல்டு, கீ அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மற்ற டேட்டா பேஸ் மாதிரி, அதாவது டேபிள்ஸாக இல்லாமல் இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வேல்யூக்கு கீழே இன்னொரு வேல்யூஸ், அதாவது ஒரு ஃபோல்டர் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு பேரண்ட்டுக்குள்ளே நிறைய சைல்டு இருக்கலாம். அண்ட் அந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேட்டாஸ் இருக்கிற மாதிரி ஒரு சைல்டுக்குள்ளேயும் நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூலாம் எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கீ வேல்யூ, கீன்னு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் மாதிரி வச்சு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூ நீங்கள் ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த பேரண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சைல்டுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை டேட்டாஸ் வேணாலும் நான் வந்து நம்ம இந்த மாதிரி சைல்டுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இந்த Firebase வந்து ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, இப்போ எதுக்கு நம்ம இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து டெவலப்பராக இருக்கும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா பேஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும், எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு Firebase வந்து ரொம்ப ஆப்டான ஒரு டேட்டா பேஸ். ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ டேட்டா பேஸ்.
ஸோ நிறைய டேட்டா பேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே பெய்டாக இருக்கும். அதாவது நம்ம இவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரிசீவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த Firebase வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஸோ யார் வேணாலும் ஈஸியாக வந்து இதில் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். அண்ட் இதில் வந்து அட் எ டைமில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய ஆப்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம Firebase யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணங்கள். ஸோ இந்த Firebase வச்சுட்டு வந்து நீங்கள் அவ்வளோ பெருசாக பண்ண முடியுமா, வெறும் டெவலப்பர்ஸ்க்கு மட்டும், பிகினர்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை வச்சு நம்ம ஒரு இகாமர்ஸ் அப்ளிகேஷன் கூட ரெடி பண்ணலாம். நல்ல ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து இதை வச்சு நம்ம நிறைய ஆப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது வந்து ப்ரொஃபஷனலாக கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்ஃபேக்ட் நாங்கள் கூட இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப் வந்து பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் போய் செக் கூட பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த Firebase யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த Firebase வச்சு எப்படி நம்ம ஆப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, ரிட்ரீவ் பண்ணுறது எப்படி, எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் இதை வச்சு நிறைய இகாமர்ஸ் அப்ளிகேஷன்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு Firebaseல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போகிற வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் guys. அது வரைக்கும் டாடா, பாய்.